சூப்பர். ஏய் தம்பி யாருக்கோ மாசமா இருக்காப்பா? மாசமான இல்ல. ஏய் மாசமா இருந்தா அப்படி சுத்தம், இப்படியே சுத்தம். யாருக்கு மாசமா இருக்கா? அது மயக்கம் வந்தாலும் சுத்தப்பா. அப்படி சும்மா யாரு கிருகிருப்பு உன் மேல இடிச்சதுனால மயக்கம் வந்து. ஏய் நல்லா அப்பா வீட்டுல அரிச்சந்திர அப்பா வீட்டுல நல்லா குண்டாஞ்சட்டி நிறைய தின்னா. குண்டாஞ்சட்டி நிறைய தின்னு கிருகிருன்னு எப்படி சுத்தம்? ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பசி கரகத்துல கிருகிருன்னு சுத்தம். சரி. இன்னொன்னு கர்ப்பமா 3 மாசம் முழுகாம இருந்தா சுத்த ஆரம்பிக்கும். சாந்தி இவன்டா வயித்தை செக் பண்ணணும். வயித்தை செக் பண்றேன். என்ன திங்கற? என்ன திங்கறேன்? ஏய் நான் திங்கவே இல்ல. நீ வேற டயலாக்ல போயிட்டு இருக்க. குட்டத்துல வச்சுக்க அந்து வேற அந்து. நான் குடுத்தன வச்சுமா உன் குடும்பமே குண்டே நட்டுக்கு நிக்க தெரிஞ்சுக்க. நம்பர் வாயா. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைவிந்து பாட்டு பாயும் மின்சாரமே, உல்லாசமே மேல ஒரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசைய நான் வேகிறேன். ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் அல்லாடுமே என் காதல் தேவி நீங்க. ராஜராஜ சோழன் உனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. அழகிடா அழகிடா அழகு. சாகலாம்டா அவளுக்காண்டி. ஏய் எதுக்கு சாகற? செத்துறலாம்டா. செத்து தொலை. நான் சாகறேன், நீ புளு புளுன்னு இன்னொரு புருஷனை புடிச்சிட்டு தெரியும். தெரியுதுல மூடிடு போயாமா. ஆடி மூடி முண்டை. போடா முட்டா பயல, கேன பயல, கிறுக்கு பயல. அழகிடா. வாங்கி குடிச்சா பயல. அந்த லைட் அமத்து. லைட் அமத்து, செல்ல லைட் அமத்து. செல்ல லைட் இருக்கு. லைட் அமத்து. அவர அமத்துறாரு, அமத்தாம இருக்க அவரோட விருப்பம். எதுல லைட் அடிச்சு? உனக்கு என்னயா? லைட் அமத்துப்பா. தண்டாசே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு கீழ. ஓ இதுல இவர் தனிப்பட்ட 3 கேமரா இருக்கும்போது இவர் தனிப்பட்ட முறையில ஜூம் பண்ணி எடுக்கறாரு. மாசமா இருக்கேன்னு சொன்னோனே வயித்தை செக் பண்ணுவார் போல. இருக்கட்டும். ஒரு எக்ஸ்ரே போட்டு இவர்ட்ட காட்டினா தாண்டா சரியா வரும். அறிவு இருக்க உனக்கு? அழகிடா அழகிடா உனக்கு. இவள் முகம் ஒரு ஞாயிறு, இவள் கண்ணம் ஒரு திங்கள். கண்ணத்தை காட்டுமா? இவள் வாய் ஒரு செவ்வாய்டா. இவள் மூக்கு ஒரு புதன்டா. இவ கண்ணு ஒரு வியாழன்டா. இவள் பல்லு ஒரு வெள்ளிடா. ஆக மொத்தத்துல சனி உடிச்ச முண்டா. அப்பமான யாரே வந்து சனி சொல்ற நீ? அறிவு இருக்க உனக்கு? சோத்த நடந்துக்கிற சோத்தோட சுண்ணாம்பு பதிக்கிறியா? முகரைய பாரு முகரைய. முகர கட்டை பாரு. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? மூஞ்சை பீச்சாங்க கைய வைக்க. உன்னை கைய பிடிச்சு விட்டனா? ஏன் நீ பிக்காளிச்சிருக்கீ? நிப்பாடியா பிக்காளி. நிப்பா. மவுத்துக்கு சடிச்சுன்னு வச்சுக்க விட மாட்டேடி சண்டாளி மகளே. என்னைய பத்தி எனக்கு உனக்கு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. குட்டத்துல வச்சுக்க நாக்கு விழுப்புன்னு ஒன்றரை மணி அப்படியே இழுத்து வச்சு அறுத்து விட தெரிஞ்சுக்க. கிட்ட வா. ஏய் சும்மா வா. அடி நம்ம பரிசம் பண்ற பெரிய வா மாதிரி. வா. நம்ம நேத்து தான் குச்சுக்குள்ள இருந்து வயசுக்கு வந்தது மாதிரி. ஆமா. வா 4 பிள்ளை பத்து இன்னும் உனக்கு கொஞ்சம் தெரியல. 4 பிள்ளைங்க எங்க வருதுடா? உனக்கு பிள்ளை பிறக்கல அதான் சொல்றேன். நீ இழுத்து வச்சு அறுக்கலாம் நீ சொன்ன சாந்தி. நீ இழுப்ப கத்திரிக்கோலை எடுப்ப கிட்ட கொண்டுகிட்டு வருவ. உன் மனசு பட 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 படன்னு அடிக்க. அடிச்சோன்னு இந்த வாயிலாத அப்புறாணிய நம்ம நறுக்கிறதா அப்படின்னு கத்திரிய தூக்கி தலைய சுத்தி போட்டுவிட்டு 2 உருகி அப்படின்னு முத்தம் கொடுத்து விட்டுருவேன். அருவாள் எடுத்து வெட்டி போடுவேன். மயிர புடுங்குவேன். யோவ் நிப்பாடியா. என்னை வர்ணிக்கிறது நீ யாரு? நீயே என்ன எப்படி நீ வர்ணிக்கலாம்? என்ன பார்த்து எப்படி சனின்னு சொல்லலாம்? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, அத்தானா, அவனா, இவனா, ஆத்திரமா, ஏ மூட்டு சொந்தக்காரனா? ஏய் ரெஸ்ட் விட்டு பேசு. பூரா அட்டாக் வந்துகிட்டு இருக்காங்க. பூரா பிராய்லர் கோழியா விட்டனா இடையில பூந்து நீ பேசுவ. நீ பிராய்லர் கோழியா தின்னு பூரா சத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் நாட்டுல. நிப்பாட்டி பேசு. உன்னை அண்ணனா இருந்தா மச்சனா இருந்தா அத்தை மகன் கொழுந்தேன் கூட்டாளியா இருந்தா ரசிக்கலாம் சொல்லுவேன். ஆமா நீ யாரு? உன் தாய்மார்கள் உன் பெண்கள் எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? இங்க பாரு என் மக்கள் எவ்வளவு பெரிய அழகியா கூட இந்த கூட்டத்துல உட்கார்ந்திருக்காங்க. அட ரதியா கூட உட்கார்ந்திருக்காங்க. இருக்காங்கயா. நாங்க எங்கன உட்கார்ந்திருக்கோம் பாரு. இந்த கட்டையில ஆண்கள் பூரா இந்த கட்டையில கொடியை பிடிச்சது மாதிரி இந்த கட்டையில உட்கார்ந்திருக்க ஆம்பளை பூரா நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கா, இந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கணும் நாங்க சொல்லணும்னு வச்சுக்க. உன்னை நாய் கூட நக்காது. நீயா பார்த்து எங்களை சொல்லணுமா? எல்லாம் போயா பீத்தா பாரு. இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய ஆம்பளை என்ன இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆள் அழகனா வேணா இருக்கலாம். நாங்கெல்லாம் பார்த்து சொல்லணும் உன்னை ஆம்பளைன்னு. பென்சில மீச வச்சுனா பெரிய ஆம்பளை நினைப்பா உனக்கு. நீ என்ன சொல்லணும் ஆம்பளைன்னு? நீ என்ன பொம்பளைன்னு? ஆம்பளைனா யாருன்னே தெரியாம சொன்னேன். பொம்பளை யாருன்னு தெரியுமா உனக்கு? பொம்பளைனா யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லு. ஆம்பளைனா எவன் தெரியுமா?
அக்கா மக்களை தகப்பனோட சொத்துலையும் மாமனார் ஒரு சொத்துலையும் இல்லாம கட்டின உண்டாட்டியும் பிள்ளையும் வச்சு குடும்பம் நடத்துறான் பாரு, அவன் தாண்டி ஆம்பளை. சண்டாளி பெண்ணுனா யாரு தெரியுமா? ஒரு புருஷனோட வருமானத்துக்கு தகுந்தபடி கச்சிதமா அந்த குடும்பத்தை நச்சுன்னு கொண்டுட்டு போறாரு, அவ தாண்டி பெண்ணு. ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான், பூளு 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 பூளுன்னு தடவி இருக்கிறத பூரா காவட்டுக்குள்ள வாங்கி குமிச்சானா அந்த குடும்பம் மயிரில் கூட உருப்பாரு. யோ அட பிக்காளி பேல, நீ உழைச்சி எங்களை கஞ்சி ஊத்துறியாக்கோ? அப்பன் சொத்துல பாட்ட சொத்துல உட்கார்ந்து சாப்பிடுற நீ. எப்ப பார்த்தாலும் காலைல தூங்கி வச்சுனா ஒயின் ஷாப் எங்கடா கிடக்குன்னு கெதியா போய் கிடக்குற. நீ குடும்பத்தை பாக்குறியாக்கோ? நாங்க தான் குடும்பத்தை கட்டி காவந்து பண்றோம் தெரியுமா உனக்கு? நீ கண்ணாடி கழட்டிட்டு பேசி எனக்கு எரிச்ச மசரா இருக்கும் முகரமா. இந்த கிணறு இவ்வளவு போடுத நீ, அப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமா, ஆம்பளை பூரா சம்பாரிச்சு போட்டு போடாம நீ பிய்ய திங்கிற. பிய்ய அடி அண்ணி பிடிச்ச சிரிக்கி பிய்ய ஆடி திங்கிற. அடியே என் இதே ஆடி திங்கிற. ஆம்பளை சம்பாரிச்சு போடாம நீ எதடி திங்கிற? அடி சண்டாளி மகளே, அத்துப்படி ஆத்து ஆளுகளை முகரையில பாரு. வாடி 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 என் சுத்தியில எடுத்துன்னு வச்சுக்க, இது தெரிச்சு பெருந்துருச்சு. நீ அதுல அடிச்சா என் மண்டை தாண்டி உடையும். நான் ஏன் வீட்டுல அடிச்சோம் ஓம்ட்டும். முகரைய பாரு, முகரைய ஆளுகளை முகரையில பாரு. மூஞ்சி முகர கடை அதிகமா பேசுற பெண்ணை கண்டவே எனக்கு கைக்கு பேசாது. நாகரிகமா பேசுவோம். நாகரிகத்துல நாய் பேசு. ஓ நாய் நாய் விட்டு ஓட்டு, தண்ணி விட்டு ஓட்டு, கழுதை விட்டு ஓட்டு. உன்னை கட்டினாலும் கூட கேட புண்ணாக்கு கேட கேட கிறுக்கு பேல புட்டா பேல. அடியே சண்டாளி, உன்னை கட்டறதுக்கு பேசாம மத ஊட்டி பச்சான்ல 4 பன்னி குட்டியை கட்டி பிடிச்சாது கட்டி. அடி பீத்த சிரிக்கி பீதிங்கற பன்னி குட்டியை கட்டி பிடிச்சாலும் குளுக்குன்னு இருக்கும். உன்னை கட்டி பிடிச்சா வெக்க அடி சூடு தாங்க முடியல. சண்டாளி மானே கீட்டு கீட்டு என்ன வச்சு குளிக்கறான்ல, திங்கறான்ல, பழத்தை திங்கறான்ல. ஒரியா நிறுத்தி பேசு. என்ன நல்லது கெட்டது திங்கறான்ல. குடும்பத்துல காசை கட்டி கட்டா சேர்த்து எங்க கொண்டே குடுறீங்க? தமா சண்டாளி மகன், நீ பண்ணி குட்டியை கட்டிப்பிடி. நீ சாந்தியை கட்டிப்பிடி போ. ஒரு ரூம் போட்டு பேசுவோமா? சொல்லு சாந்தி, உன் குடும்பத்துல இருந்து பிரச்சனையா? ரூம் போட்டு பேசுவோமா? குடும்பத்துல பிரச்சனையா? என் பிரச்சனை இருந்தா நீ தீர்த்து வைக்க போறியா? இல்ல இப்படி கொட்றிய. இல்ல என் பொண்டாட்டி பிரச்சனை இருந்தா நீ தீர்த்து வைக்க போறியா? இல்ல இல்ல போன்ல கூட பேசிக்கிட்டு சண்டை. உனக்கு என்ன குண்டியை தட்டிட்டு இப்படி போவே? 4 லட்சத்துல விடுவே. என்ன நீ பேசுற? இந்த உலகத்துல ஆம்பளை கல்யாணம் பண்ணி எங்கயாவது நிம்மதியா வாழ்றானா? பொறுமையா சொல்லு. இப்படி பேசாதடி. இந்த மாதிரி ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு இப்ப நீ என் பொண்டாட்டின்னு வை, ஒரு பேச்சு நீ என் பொண்டாட்டின்னு வை, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொறுமையா கல்யாணம் பண்ணிட்டு வரேன். கல்யாணம் பண்ணிட்டு நொய்யு 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 நொய்யுன்னு பேசுன்னு வச்சுக்க, ஆம்பளை சொல்லுவேன் சனியை முடிச்ச கண்டார ஒளிமாகி எங்கிட்ட இருந்தா கட்டிட்டு வந்து சனியை முடிச்சவளை நொய்யு நொய்யுன்னு போயிட்டு அழ கொடுக்குறாடா. இவளை கட்டினதுக்கு பேசாம சாமியார தெரிஞ்சுக்கலாம்டா. இந்த உலகத்துல ஆம்பளை ஊரா நிம்மதியா இருக்குன்னு நினைச்சிரியா? அப்புறம் நீ நல்லா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, நிம்மதி இல்லாம இருக்கீங்களா? எப்ப பார்த்தா குடிச்சிட்டு எவ்வளவு போதல ஜாலியா சுத்திட்டு தெரியுறீங்க. நாங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? உங்க அம்மா அப்பா பாத்துக்கிறோம், உன் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், உன் அண்ணன் தம்பி படிக்க வைக்கிறோம், நீ பெத்த பிள்ளைய நாங்க படிக்க வச்சோம் காப்பாத்துறோம். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அம்மா இந்த மத ஊட்டியே என்ன பொன்னாச்சி அம்மனா? பொன்னாச்சி அம்மன் தானப்பா? பொன்னாளிக்கு அம்மன் தானே? ஐயோ ஐயோ, இந்த மத ஊட்டியில பொன்னாளிக்கு அம்மன் இருந்தா இவளை கேளுவே. சண்டாளி மக பொய்ய பச்சை பொய்யா சொல்றாடா. சண்டாளி மக என் அம்மா அப்பா வச்சு காப்பாத்தலாம், என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறாளாம், என் அண்ணன் தம்பிக்கு அப்படியே புளி தடவி அப்படியே வெஞ்சன இதுல வச்சு கொடுக்குறாளாம். அடி சண்டாளி மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒரே மாசத்துல அந்த குடும்பத்தை 2ஆ பிரிச்சு போடுற. தனி கொடுத்து போகணும். நீ என்னோட வரியா இல்ல எங்க அப்பா வீட்டுக்கு போவா அப்படின்னு பெட்டி சூட் கேஸை தூக்கிட்டு போயிடுறேன். எந்த குடும்பத்துல இன்னைக்கு ஒற்றுமையா பூரா கூட்டு குடும்பம் வாழ்ந்து சொல்லு. அப்பா பீத்தச்சிருக்கி என்னத்துல வாழ்ந்த? அட பீத்த பயல, நீ எல்லாம் எங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாரிச்சு போற? நீ ஆம்பளை குடிக்கிறான் நீ சொல்ற. குடிக்கிற பையதான். ஆம்பளை எல்லாருமே குடிக்கிறது எதுக்கு குடிக்கிறாரு? எதுக்கு குடிக்கிறது? ஏங்களே வெச்சத குடிக்கிறதா? போதையில மிதக்கிறது. சில பெண்டாட்டிக தொல்லை தாங்க முடியல. நிறைய பேர் பெண்டாட்டியை கட்டி வாழல, பூரா பிசாசுகளையும் பேய்களையும் கட்டி வாழ்ந்துக்கிறாங்க. அந்த நீ குடிக்கிற டார்ச்சர்ல வெச்சாம ஒரு கட்டிங்க போட்டாது. இந்த காசி மச்சானி இந்த முத்துராசன் கேளு, 2 பேரும் குடிக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்லா குடிக்கிறீ இல்ல இவ கேக்குறல்ல, நாக்க புடிக்கிற சாங்க கேக்குறியாடி சண்டாளி மகனே? யாரை தேடி குடிக்கிறான்? உன்னை மாதிரி ஒரு பெண்ணடி, அடி உன்னை மாதிரி பெண்ணடி என் பெண்ணடி, என் பத்தனே அடி கருப்பு கலசி அடியே என் பிச்சு பண்ணா என் முந்த ரசமே அடி என் எடுவட்ட சிரிக்கி நான் சிரிக்கி அக்கால ஓடி போகடா போய் வைக்க மக்களா போக தள்ளிடா குப்பையில போய். எனக்கு நீ தாண்டி பிரச்சனை, நீ தாண்டி பிரச்சனை, நீ தாண்டி பிரச்சனை, நீ தாண்டி பிட்டு ரசம் வச்ச முடியும். உனக்கு மக்க மக்களை உறிஞ்சு விட்டு அடிப்பேன். டப்பு 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 டப்பு
எந்த கடத்தை வச்சு பேசிக்கிற நீ? என்ன உனக்கு பிரச்சனை? நல்ல முண்டமா இருக்காடா. அம்மாடி மசுரை போட்டு மறக்காதடி, பொழந்து விடுவேன் பொழந்து. இந்த சீனை விட்டா ஆர்லிச்சு வேணாம்ப்பா, ஆர்லிச்சு வேணாம், போயிட்டு போகுது. என்ன உனக்கு பிரச்சனை? சரி அதுக்கிட்டே உனக்கு எனக்கு சொத்து தராளா இல்லையா? இல்ல குடுக்குறவாங்களா என்னன்னு தெரியலையே. நீ என் பொண்டாட்டியா இல்லையா? இல்ல உன்னை வச்சிருக்கனா இல்லையே? அந்த பாக்கியம் இல்லையே. பாக்கியா இல்லையா? லாட்டரி சீட்டு ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிருச்சுடா. லாட்டரி சீட்டு ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிருச்சுடா. என்ன பிரச்சனைப்பா? ஏண்டி சண்டாளி இங்க என்ன தொழில் பண்ற? என்ன தொழில் பண்ற? என்னடி தொழில் பண்ற? அடி சொல்லி தொலை, எனக்கு பித்து பிடிச்சிருச்சு. சொல்லு. என்ன அர்ஜெந்திர சக்கரவர்த்தி மாதிரி புலம்புறாப்ல? இவளை நீ கேட்ட பல்ல பொளந்துக்கிட்டு நிக்கிறான். பல்ல பொளக்குறான். நல்லா ஓடி சூம்பா கிடந்தவளே. பப்புனுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு பிரச்சனையா? ஆமா. யோ, நான் மாம்பழம் விக்கிறையா? என்ன தொழில் பண்ற? மாம்பழம். மாம்பழமா? அந்தா இருக்கு. இதுவா? அங்க வச்சு இப்படி இங்க எதுக்கு வந்த? இது மாம்பழமா? துணியை போட்டு மூடி வச்சிருப்பா. இது என்ன கொமட்டிக்கா சைஸ்ல இருக்கு மாம்பழம்ன்றா? மாம்பழம் தான். கண்ணை நல்லா திறந்து பாரு. ஓ மாம்பழம் நல்லா டெம்பரா இருக்குமா கொலகொலன்னு இருக்குமா? டெம்பரா தான் இருக்கும். நீ நான் சொல்ல கூடாது. நான் தான் சொல்லணும். என் மாம்பழம் குடிச்சு பார்த்து சொல்லணும். நான் தான் சொல்லணும். அப்பதான் நீ வாங்கின பிறகு தான் நீ பிடிக்கலாம். நல்லா கடா. ஓ, உன் பிரச்சனை என்ன? என்ன வச்சுக்க? விட்டன வச்சுக்க. அத்துப்பட முடியும். போன் பண்ண போலீஸ். அத்துப்பட வாங்க முடியும். சீக்கிரம். இருக்கட்டும். காவல்துறை நம்ம பக்கம் தான். இருக்கட்டும். உன் மாம்பழத்தை காம்பு இருக்கா? என்ன வாத்து பேசியா? இல்ல எனக்கு உருளைக்கிழங்கு தின்னு, வெண்டிக்காய் தின்னு, மொச்சக்கொட்டை பருப்பு தின்னா அது சுருட்டி அடிக்குது கீழே. என்ன? உன் மாம்பழத்துல காம்பு இருக்கா? இருக்கும். காம்ப கிள்னா பால் வருதா? காம்புக்கெல்லாம் காயில தான் வரும், பழத்துல வராது. பாலே சூப்பர். அப்படி பேச முடியும் செல்ல குட்டி. என் புச்சு குட்டி. காய கிள்னா பால் வரும், பழத்துல பால் வராது. ஆமா. பழத்துல லேசா அப்படி காம்பு அப்படி நசுக்கி விட்டா ஊன் தண்ணியா வடியுமே வருதா? ஏப்பா ஓ, நீ பணம் வாங்க வந்தேல பிரச்சனை பண்ண வந்தியா? இருமா உனக்கு அனுபவம் இருக்கு, ஊந்தண்ணி வந்தது, அதனால அது வந்து வர வைக்க பாக்குறியா? என்ன உனக்கு பிரச்சனைப்பா? உன் வியாபாரத்தை சொல்லுவாப்பா ஜம்முன்னு ஒருத்தரே. மாம்பழம். இங்கே நமது கிராமத்துக்கு அருகாமையில் உள்ள கொல்லங்குடி தண்டராஜ் அவர்களுக்கு தாதர் வகை இளைஞர் மன்றத்தின் சார்பாக ரூபாய் 400 நன்கொடையாக அளிக்கிறார்கள். இங்கே இவ்வரங்கிய மேடையில் டான்ஸா நடத்தி கொண்டிருக்கும் சாந்தி அவர்களுக்கு தாதர் வகை இளைஞர் மன்றத்தின் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்குகிறோம். நல்லா இருக்கணும்யா. என் பொண்டாட்டி LMT லோன் வாங்கியிருக்கா. சனியை முடிச்ச முண்டை 3800 ரூபா வந்துருவாங்க. இந்த ஒரு 10ஆம் தேதிக்கு வந்துருவாங்க தான், சத்தியமா வந்துருவாங்க தான். 3800ல இதில் 400 வச்சுனா மீதி 3400 கூட நான் போட்டுக்கிறேன். ஒரு 3000 மட்டும் லெவல் பண்ணி கொடுத்தீங்கன்னா விடிய காலைல பாத்திரம் விளக்காம விடிஞ்சு விளக்கி கொடுப்பாங்க. அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்தி அன்பு உள்ளங்கள் சிங்கப்பூர்ல வாழ்ந்து நம்ம மதவட்டி ஆமா மதவட்டியை சேர்ந்த தாதன் வகையறார்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்படுத்த பெருமைப்படுத்திய என் உயிரில் மேலான அன்பு நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தாதன் வகையறா அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு அன்பளிப்பு அளித்த அத்தான் அவர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. 200 ரூபா கொடுத்ததுக்கே அத்தான்றியே, 500 ரூபா கொடுத்தா மச்சான் அன்பியே, 2000 ரூபா கொடுத்தா என் தங்க கல்ல புருஷான்னு சொல்லுவே போல. படிச்சுறேன். இழந்த பழுத்திருக்கு. இங்கு டான்சராக நடிக்கும் மன்னார்குடி மதுக்கூரை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு கிராமத்தின் இளைஞர்கள் சார்பாக இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களின் சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி கலந்த வணக்கம். மதகுபட்டி அரசு மகன்
வடமாடு குழு இளைஞரை சார்பாக ரூபாய் 101. மதகுபட்டி எஸ் இளங்கோன் சார்பாக அருமை அண்ணன் தன்ராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100. ஆமா அறம் 50 வந்துருச்சு என்னோட தாத்தாக்கா இன்னும் நெருக்கி தொற்றுச்சு 3800க்கு. ஆமா எப்படி யார கட்ட லோன் எடுத்த நீ அவ சரணே இளந்த வழுத்திருக்கு இழந்த வலுத்திருக்கு நான் சாந்தி விட்டு இதுல ஏறி நானும் சாந்தி வீட்டுல ஏறி நாங்க 4 பேர் இதுல ஏறி நீங்க பூரா ஏறினா நான் எல்லாம் குச்சி மிட்டாய் வாங்கி சப்பிக்கிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கட்டும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க போறீங்க. உளுப்பட்டுமா நான் ஏறி குளுக்காட்டுமா முத்துராசன்னு நீ விடிய விடிய குளுக்குனாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. ஆனா அந்த பிள்ளை இருக்கையில நீ ஏன் குளுக்குற? அங்க நீங்க குளுக்கு சிட்டு போறாளா? நீ விடாத விடாதுன்னு சொன்னா நான் விடுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ விடாத விடாதுன்ற ஏய் அந்த பிள்ளைய விட ஏன் மைக்க போட்டு குத்துறா? குத்துற ஒன்னும் ஆபத்து வராது பேசாம ஏறு. இந்த புள்ள டான்ஸா போட்டு மைக்க போட்டு குத்தி என்ன பண்றது? குத்துறன்னு சொல்லிவிட்டு குத்தாம ஒண்ணு இவ்வளவு குத்தி சாங்கணும் இல்லைன்னா மைச்சட்ட குத்தியாவது சாங்கணும்டா. ரெண்டே ஆச்சு. சீமைக்காரன் குரூப்ஸ் 501 அன்பளிப்பா வாரி வழங்கியுள்ளார்கள். சீமைக்காரன் குரூப்ஸ் 501 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். சாலூர் திடீர் மைக் செட் உரிமையாளர் 51 வாரி வழங்கியுள்ளார்கள். எனக்காக அன்பளிப்பு பெருமைப்படுத்திய ஆமா அன்பு சாலூரை சேர்ந்த மைச்சட்டு சீமக்கரன் ஆமா சீமக்கரன் அன்புள்ள அவர்கள் எனக்காக 500 ரூபாய். ஆமா சாலூரை சேர்ந்த மைச்சட்டா சாலூரை சேர்ந்த திடீர் மைச்சட்டு அன்பு சார்பா நன்றி ஆண்டிகள் வணக்கம். நெருக்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு மேல போட்டு
பார்வை தீராத பச்சங்குடி மாலதடி அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்ல இவள அப்போது பார்த்த புள்ள இவள அடையாளம் தெரியவில்லை அதை என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போத தெளியவில்லை அது என்னன்னு புரியவில்லை அப்போது பார்த்த புள்ள இவள அடையாளம் தெரியவில்லை மற்ற பிள்ளைலாம் இந்த பிராய்லர் கோழி மாதிரி ஆமா முழுன்னு இந்த பிள்ளை நாட்டுக்கோழி மாதிரி தம்பி சத்த வாசி நான் அந்த ஆட்டை போட்டு வரேன் நான் பின்னாடி திரும்பி நான் ஒரு போட்டு போட்டு தலையெழுத்து மயிறு நீ செத்ததோல அடிச்சு சாகணும்னு நானா அதை நொங்க நோண்டி திங்க போறேன் நோண்டி திங்கிறேன் வேறவன் நான் குதம்பியத்தை நக்கிக்கிட்டு கிடக்குறேன் அப்போது பார்த்த பொண்ணு இவள அடையாளம் தெரியவில்லை ஐயோ மீன் பிடிக்க போனி ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல ஆயிரம் மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல சாந்தி ஐயோ மீன் பிடிக்க போனி ஆத்துல இங்க அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல கல்யாணத்தை சொல்லி புட்டேன் நேர்ல நான் கல்யாணத்தை சொல்லி புட்டேன் நேர்ல உன்னை கை பிடிச்சு கொண்டாடுமே ஊருல பேருல ஐயோ மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல துருவாலவுக்கு துணி வட்டமத்து சிலுக்கு துணி பெருமா கெட்டது தார பக்கத்துல வாடி பத்திரமா எடுத்து தர பக்கத்துல வாடி அம்பிகர வேட்டி கட்டி பக்கத்துல கொடையடிக்கு வேற சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன் அடி கொஞ்சம் கூட எனக்கு இல்லையா பஞ்சவன என் மேலதான் ஆசை இல்லையா ஆடி கொஞ்சம் கூட இருக்கமில்லையா அடி வஞ்சவன என் மேலதான் ஆசை இல்லையா கொஞ்சம் முட்டா செல்ல கட்டி அஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த அந்த ஸ்டெப்புக்கு ஒரு ஆட்ட ஆடுவேன் பஞ்சு முட்டா செல்ல கட்டி நல்லா பாடுறா நல்லா ஆட்டாடா இவன் குண்டியவே இந்த ஆட்டாட்டாளே என்னையா என்ன அடிச்சிருக்க மனுஷனையா உன்னைய கட்டினவன் கொடுத்தேன் போயா சூப்பர்ரா ஓ அங்க பாருயா பஞ்சு முட்டா சேலை கட்டி அஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு பட்டி வண்ணே ரவுக்க போட்டி கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு குள்ளடியாரியா அஞ்சி கொண்டு போற புள்ள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா போயா மணியாவது போயா பஞ்சு முட்டா சேலை கட்டி அஞ்சு மிட்டாய் சேலை கட்டி முடிஞ்சிருந்தா அடுத்து நெக்ஸ்ட் போக வேண்டியதுதானயா பட்டு வண்ண லவுக்க போட்டு பட்டி வண்ணே ரவுக்க போட்டி சுடுறா குண்டிலே சுடுறா விடாதானே விடாதானே அவன் கலந்துக்கிட்டு போயிட்டான்
என்ன சொல்ற சாந்தி தண்டராஜ் ஐ லவ் யூ ஐ டு லவ் கிட்டவா சாந்தி தண்டராஜ் இப்படி கூப்பிட்டவனே வரியே யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா போயா கட்டிப்பிடி சாந்தி தண்டராஜ் ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது ஏன் தண்டராஜ் கேப் இருந்தா எவனாவது இடையில சொல்லிட்டு போயிருவேன் அப்புறம் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு தான் தெரியும் இந்த கேப் போதுமா நல்லா இருக்க கட்டிப்பிடி ஒரு மயிரையும் கொண்டுட்டு போக முடியாது சரி தண்டராஜ் இந்த தோல் தண்டராஜ் அக்கா நல்லா இருக்கா பெரியக்கா இது பேய் ஆ? வெள்ளை இருக்கு பேய் எங்க அது பஞ்சு முட்டாயிடி பேய் இல்லடி மடச்சிருக்கி நாடா மகுது பேய் சிவலிங்க மாதிரியே இருக்குல்ல இருக்கட்டும் சாந்தி தண்டராசு சின்னக்கா நல்லா இருக்கா? யார் சின்னக்கா ஐ ஆம் நோ வாட் கல்யாணம் ஆகல பேயே பிச்சிருங்கறியா நீ கட்ட பிரம்மச்சாரி நீங்களா இன்னும் ஆயில் சர்வீஸே பண்ணல ஓ மை காட் அப்படியே எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க அடக்கி வச்சிருக்கேன் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க 2 அக்கா அப்படிங்களா ஒன்னு ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்கு இன்னொன்னு தூத்துக்குடியில கட்டி மச்சான் கொடுத்துருக்கு என்ன பண்றாங்க? எங்க அக்கால கேக்குறாரு ஏர்வாடியில தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்க அக்கா என்ன வருது தெரியுமா அக்காலும் மச்சானும் உப்பளத்துல வேலை வைக்கிறாங்க சரிங்க மச்சான் உப்பை பூரா கூட்டுறாரு அக்கா உட்காந்துக்கிட்டு பாக்கெட்டை பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கு உப்பை சாந்தி தண்டராசு பெரியவனை ஸ்கூல்ல சேர்த்துட்டியாப்பா? இந்த சீனை விட்டா கட்டி பிடிக்கிற சீன் இல்ல சண்டாளி மகளே ஒரு தடவை செஞ்சுட்டு செத்து தொலைஞ்சு போயிருவோம் நல்ல கதை செத்து ஒன்னும் கொண்டு போக முடியாது இந்த தோல் சுருங்கிருச்சுன்னா நாய் விட சல்லுப்புன்னு நக்காதடி நான் ஆப்பா வச்சாலும் குழச்சிக்கிறேன் போ ஆப்பா நான் கோலா புட்டு வித்தாலும் குறைச்சிக்க வேண்டி சாந்தி தண்டராஜ் உனக்கு எப்படி இருக்கு நான் கட்டி ஏப்பா பிடிக்க பெரிய பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? இவர் வேற பெரிய பையனா மயிர புடுங்கின பையன் யாருங்க எந்த பையனும் இல்ல இது ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்காரு அக்கா அவங்க பையனை கேட்கிறாரு அத்தா அத்தான் துபாயில ஏற முடியாம உட்காந்துருக்காரு எதுல பிளேட்ல ஏற முடியாம உட்காந்துருக்காண்டி கையை கட்டின கிட்ட கிரீப்பா கொண்டு வா சொல்லியா இந்த சீனை விட்டு அப்புறம் நம்மளுக்கு கட்டி பிடிக்கிற சீன் இல்ல சாந்தி அதுக்காக நல்லா கட்டிப்பிடி சாந்தி எலவு விழுந்துருச்சு கடல் அமைய முகரை தூக்கி வீசு தாங்களை எங்களுக்கு பொறுக்கலை. நம்ம ஆளுகளுக்கு காதல் பண்ணாலும் பிடிக்காது ஒண்ணும் பண்ணாலும் பிடிக்காது மதகுபட்டி கூத்தாடி மங்கான் மகன் வைரமுத்து கலா சார்பாக ரூபாய் 101 தண்டராஜ் அவர்களுக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். நெருக்கி வந்துருச்சு தொடப்போது உனக்கு பணம் வந்துருச்சு அன்பளிப்படுத்த அன்பு மதகுட்டியை சேர்ந்த ஆமா கூத்தாடி மங்கையன் மகன் அன்பு அண்ணன் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகள் வணக்கம் சாந்தி கூறுமுன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாமல் வாடும் வாழ்க்கை வீழ்ந்தானோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வுதான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் வேற தவிக்கிறேன்
பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம் தெரியல. இங்கே பப்புனா நடத்தி கொண்டிருக்கும் தன்ராஜ் அவர்களுக்கு மதகுடியை சார்ந்த நியூ அசால்ட் பாய்ஸ் சிங்கை நகர் ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு பெருமைப்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். போயிட்டா வாரு தம்பி. கண்ணை மூடிட்டு காதல் பண்ணாதன்னு ஒன்று சொல்லியிருக்கல. கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணும்போதும் போகத்தான் செய்யறேன். அதுக்குன்னு கவட்ட குச்சியை வெட்டிக்கிட்டு இந்த மேப்பட்ட ஒரு சொருகு கீப்பட்ட சொருகிட்ட பார்த்துக்கிட்டே பண்ண முடியும். போற பெத்த தாய் காண்டி சாகலாம், அது ஒரு தர்ம நாயம் இருக்கு. ஆமா. இல்லைன்னா தகப்பனுங்களுக்காண்டி சாகலாம், இந்த தகப்பனுங்களுக்காண்டி அதுலயும் ஒரு நாயம் தர்மம் இருக்கு. என்ன இப்படி மலமலன்னு எந்திரிக்கிறது? எங்கேதான் போறிய? என்னப்பா எல்லாம் இருக்கிற பாய் காசை கொடுத்து நாடகம் வச்சுட்டு படத்தை சுருட்டிட்டேன். பெத்த தகப்பனு காண்டி கூட சாகலாம், அதுலயும் நாயம் தர்மம் இருக்கு. இந்த லூசு முட்டை காண்டி நான் என்ன மயத்துக்கு சாகணும்? தேவையா? இந்த உலகத்துல தாய் காண்டி நிறைய பாட்டு பாடி இருக்காங்க. ஆனா இந்த தகப்பன்களுக்காண்டி யாராவது பாட்டு பாடி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பாவுக்காண்டி இல்ல. அவ்வளவுதான் இல்ல, குறைவான பாட்டு தான். தாய்க்கு நிறைய பாட்டு இருக்கு, ஆனா தகப்பன்களுக்கு அவ்வளவுதான் பாட்டுலாம் இல்ல, குறைவான பாட்டு. தகப்பனோட அருமை இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. தெரியுமா? கட்டுன புருஷனோட அருமை ஒரு பெண்டாட்டிக்கு எப்ப தெரியும்? புருஷன் மண்டை போட்டோன்னா அப்பத்தான் மூளைக்குள்ள வந்துக்கிட்டு புருஷன் உயிரோட இருக்கும்போது நாய்க்கு சோறு ஊத்துன கதையா ஊத்துவான். இந்த தின்னு விடுப்பா, அங்கிட்டு போய் குடி, அவனோட வம்புடு லட்சிட்டு விளையாடு, கபடி விளையாடப்போ, தொலைஞ்சுவா, நாசமா போ அப்படின்பா. செத்தவனதே அப்பத்தான் மூக்க சிந்தி குண்டியில இப்ப மூக்க குருணி மூக்க எடுத்து இப்படி தொடப்பான். கட்டுன புருஷனோட அருமை புருஷன் செத்தவன தெரியும். ஒரு தகப்பனோட அருமை பெத்த பிள்ளைக்கு எப்ப தெரியும் தெரியுமா? இந்த 12-13 வயசு இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட போய் அவங்க அப்பனை பத்தி கேளுங்க. அவன் சொல்லுவேன், எங்க அப்பா சூப்பர், என்ன கட்டாலும் வாங்கி தருவாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை வயசுல? 13 வயசுல. இதே அவனுக்கு ஒரு 16-17 வயசு வரும்போது அவன்கிட்ட போய் கேளுங்க அவங்க அப்பனை பத்தி. அவன் சொல்லுவேன் அவங்க அம்மாட்ட போய் அவங்க அப்பனை பத்தி, என்னம்மா அப்பா நொய்யுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு கர்ம அப்படின்னா. இதே அவனுக்கு ஒரு 22-23 வயசு வரும்போது அவங்க அம்மாட்ட போய் அவங்க அப்பனை பத்தி சொல்லுவேன். இந்தர்மா உன் புருஷன் ஒழுங்கா இருக்க சொல்லு, என் லைன்ல கிராசனா அடிச்சு மண்டெல்லாம் புலந்துருவேன், எரிச்ச இதை கிளப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதே அவனுக்கு ஒரு 28-29 வயசு ஆகி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அவன் 2 பிள்ளைகளை பெத்து அவனுக்கு 45 வயசு வரும்போது அப்ப சொல்லுவான் பாரு அவன் பெத்த பிள்ளைகிட்ட, என்ன 1000 இருந்தாலும் எங்க அப்பா மாதிரி முடியுமா? எங்க அப்பா என்னையெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு தெரியுமா? எப்ப சொல்லுவேன்? அவனுக்கு 45 வயசு ஆகி கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெத்தவன அப்பத்தான் தகப்பனோட அருமை தெரியும். இந்த உலகத்துல தகப்பனாகப்பட்டவன் அத்தனை பேருமே தான் குடும்பத்துக்காண்டி மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு தனக்குன்னு எதையும் எடுத்துக்கிட்டு போகாத ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தகப்பனாகப்பட்ட அத்தனை பேரையுமே சார் கைதட்டலாம். இந்த தகப்பன்களுக்காண்டி இந்த மத ஊட்டி மேடையின் முன்பாக இந்த பொன்னழகி தெய்வத்தின் முன்பாக இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தகப்பன்மார்களுக்காண்டி இந்த பாடலை நான் டெடிகேட் பண்றேன். இந்த பாட்டை நீங்க பெண் இந்த பாட்டை கேட்டு கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்த அத்தனை தகப்பனும் தலைக்கு 100 எடுத்து அன்பளிப்பு கொடுப்பாங்க. பெண்களும் கொடுக்கலாம். உங்களையும் ஒரு அப்பா பெத்து உங்களை கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருப்பாருல நகை நட்டுலாம் போட்டு நீங்களும் கொடுக்கலாம். அந்த அக்கா சொல்லுது, போடா சனியை முடிச்சவனே நான் நகை காசை மறந்துட்டு வந்துட்டேன்டா சனியை முடிச்சவனே அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரியும்க்கா பெண்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்கள்கிட்ட காயில பணம் காசு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னது? உங்க காதுல உங்க மூக்குல உங்க கழுத்துல எது கிடக்குதோ கழட்டி கொடுங்க. கால்ல கிடக்கு செருப்பு வேணுமா? அதே கொடுக்கலாம். கொலுசு கிடக்காதா? செருப்புக்கே போற செருப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிளாஸ்டிக் செருப்பு கிலோ 23 ரூபா 50 பைசா எடுக்கிறாங்க. எல்லாரும் மொத்தமா கழட்டி போடுங்க. அதை விட மாட்டாங்க. என் பின்னாடி ஒரு மஞ்சள் சாக்கு கிடக்கு, போய் பார்த்து வா. அதுல அள்ளி மறந்து மத வீட்லயாவது திருப்பத்தூர்லயாவது இரும்பு கடையில போட்டா அது லெவல் பண்ணிவிடும். ஏப்பா எதையும் விடுறது இல்ல, எதையுமே விடுறது இல்ல. இப்ப பாரு இந்த பாட்டுக்கு பாரு அன்பளிப்பு குமியும் பாரு. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நிரம்பெல்லாமோ வாசம், ஓ வேர்வதுளி
தப்ப நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவா சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடு ரத்தம் நாடி நேரம் வெல்லாம் வாசம் வேர்வ தூளி தப்ப நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல சொல்ல மத்த ஏதும் இல்லமா சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்க உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளும் கூட நிகரில்ல அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் வறுமைய சொன்னதில்ல நீ வாடிமான நின்னதில்ல எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னவில்லை சொத்து சோகம் வந்ததில்ல ஒரு சொந்தம் மல்லி தந்ததில்ல எத்தனைய துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்ல உழைச்சு உழைச்சு நீ ஓடான எழுத படிக்க நீ ஏடான நேர்மை வழி போகும் நேரான நிலச்சு நிக்க நீயும் வேறான அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமானாக்குற போராடி அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமானாக்குற போராடி அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடு ரத்த நாடி நரம் வெள்ளம் வாசம் வேர்வ துளி தப்ப நாம் படிக்கும் இதிகாசம் அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்தேன் கோபுரமா ஓயாத சக்கரமா கன்னிமைகள் மந்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பாங்க நான் சொல்லணுமா தோளில் சாய்ந்தென்ன ஆராட்டி துவண்டு விழும்போது சீராட்டி பாசமலர் தூவி பாராட்டி பக்கத்தோட நின்று வழிகாட்டி என்ன வளர்த்தவும் பாசந்தான் மாறாது ஏழு ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது என்ன வளர்த்தவும் பாசந்தான் மாறாது ஏழு ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது